மாநிலங்களுக்கான வரி பகிர்வை 50% அதிகரிக்க 16வது நிதி ஆணைய குழுவிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். சிறப்பாக செயல்படும் மாநிலங்களுக்கான நிதியை குறைப்பதால் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியும் பாதிக்கும் என்றும் கருத்து. மராட்டிய மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான பரப்புரை ஓய்ந்தது. நாளை மறுதினம் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு. அதிமுகவுடன் கூட்டணி என்பது முற்றிலும் தவறானது என தமிழக வெற்றிக் கழகம் விளக்கம். பெரும்பான்மை பலத்தோடு அரசு அமைப்பதே தவிகவின் குறிக்கோள் எனவும் பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிக்கை. தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி என்று எப்போதும் பேசவில்லை என்று அதிமுக தலைவர்கள் பேட்டி. சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வலுவான கூட்டணி அமைக்கும் என்றும் நம்பிக்கை. லாட்டரி அதிபர் மார்டினுக்கு சொந்தமான இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 12 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல். வங்கிக் கணக்குகளில் இருந்த 6.5 கோடி ரூபாயை முடக்கியதாகவும் அமலாக்கத்துறை அறிவிப்பு. தென்காசி அரசு மருத்துவமனையில் பிராங்க் செய்து வீடியோ வெளியிட்ட 2 இளைஞர்கள் கைது. நோயாளிகளுக்கு இடையூறு ஏற்படுத்துதல், ஊழியர்களை தரக்குறைவாக பேசியது உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு. தொடர்ந்து சரிந்து வந்த தங்கம் விலை சவரனுக்கு 480 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் ஆபரண தங்கம் சவரன் 55,960 ரூபாய்க்கு விற்பனை. பிரதமர் மோடியின் பாதுகாப்பு பெட்டகத்தில் அதானி மட்டுமே பாதுகாப்பாக இருப்பதாக ராகுல் காந்தி விமர்சனம். ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள தாராவி நிலத்தை அதானிக்கு தாரை வார்த்து விட்டதாகவும் குற்றச்சாட்டு. மும்பை மாநகருக்குள் இருக்கும் ஆர்ஏ காலனியில் 50 ஆண்டுகளாக அடிப்படை வசதிகள் இன்றி தவிக்கும் தமிழர்கள். இந்த முறையாவது தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றப்படுமா என காத்திருப்பு. மாநிலங்களுக்கான வரி பகிர்வை 50% அதிகரிக்க வேண்டும் என ஒன்றிய அரசின் நிதி ஆணைய குழுவிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் ஒன்றிய அரசின் 16வது நிதி ஆணைய தலைவர் அரவிந்த் பனகாரியா தலைமையிலான குழுவினருடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய முதலமைச்சர் கூட்டாட்சி தத்துவத்தை பின்பற்றி மாநிலங்கள் தங்களுக்கான தேவைகளை நிறைவேற்றுவதுடன் நாட்டின் வளர்ச்சிக்கும் உரிய பங்காற்றி வருவதாக தெரிவித்தார். சுகாதாரம், கல்வி, சமூக நலன் மற்றும் வேளாண்மை போன்ற துறைகளில் முன்னேற்றத்திற்கான பல்வேறு முக்கிய திட்டங்களை பெரும்பாலும் மாநில அரசுகள் நடைமுறைப்படுத்தி வருவதாகவும் மு.க.ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். 15வது நிதிக்குழுவின் பரிந்துரைப்படி மாநில வரி வருவாய் பங்கை 41 விழுக்காடாக உயர்த்தியது மகிழ்ச்சியளித்தாலும் அறிவிப்புக்கு மாறாக 33.16 விழுக்காடு மட்டுமே ஒன்றிய அரசு பகிர்ந்தளித்துள்ளதாகவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். எனவே வரி பகிர்வின் அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கு நிதி வழங்க வேண்டும் என்றும் ஒன்றிய அரசிடமிருந்து வரி பகிர்வு குறைவதால் மாநில அரசுக்கு சுமை ஏற்படுகிறது என்றும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து செயல்படுத்திடும் திட்டங்களுக்கான மாநில அரசின் பங்குத்தொகை தொடர்ந்து உயர்ந்து வருவதும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களின் நிதிநிலையை மேலும் பாதிக்கின்றது. ஒருபுறம் ஒன்றிய அரசிலிருந்து வரவேண்டிய வரி பகிர்வு குறைவதால் மாநில அரசுகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள், மறுபுறம் ஒன்றிய அரசு அறிமுகப்படும் திட்டங்களுக்கு மாநில அரசு செலவிடும் அதிக நிதி என இரண்டுமே மாநில அரசுகளுக்கு பெரும் சுமையை ஏற்படுத்துகின்றன. எனவே ஒன்றிய வருவாயில் மாநிலங்களுக்கான வரி பகிர்வின் பங்கு 50 விழுக்காடு உயர்த்தப்படுவதுதான் முறையானதாகவும் அனைவருக்கும் ஏற்புடையதாகவும் இருக்கும் என்று நம்புகிறோம். இவ்வாறு 50 விழுக்காடு பங்கீடு வழங்கப்பட்டால் மட்டுமே மாநிலங்கள் தங்களுடைய தேவைகளுக்கேற்ப வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி நிதி மேலாண்மையில் உரிய சுயாட்சியுடன் செயல்பட இயலும்.
இயற்கை பேரிடர்களால் மாநில கட்டமைப்பு வசதிகள் பெருமளவு சேதமடைகின்றன என்றும், எனவே பேரிடர் துயர்துடைப்பு பணிக்காக உரிய நிதியை வழங்க நிதிக்குழு பரிந்துரைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தினார். சமூக நலத் திட்டங்களுக்கு தேவையான நிதியை வழங்க பரிந்துரைக்க வேண்டும் என்றும், தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நிதிக்குழு தீர்வு காணும் என நம்புவதாகவும் கூறினார். கடந்த 15வது நிதிக்குழு பரிந்துரைப்படி 4.079 விழுக்காடாக தமிழ்நாட்டிற்கான வரிப்பகிர்வு தொடர்ந்து வீழ்ச்சியை சந்தித்து வந்துள்ளது. நாட்டிற்கே வழிகாட்டும் வகையில் பல முன்னோடி நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தி செம்மையான நிர்வாகத்தை தொடர்ந்து நல்கி வரும் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்தை தொய்வடைய செய்து தண்டிப்பதைப் போல தற்போதைய வரிப்பகிர்வு முறை அமைந்துள்ளது என்பதை நான் சுட்டிக்காட்ட வேண்டிய நிலையில் இருக்கிறேன். எனவே சமச்சீரான வளர்ச்சியையும் திறமையான நிர்வாகத்தையும் இந்த வரிப்பகிர்வு முறையில் சம குறிக்கோள்களை கருதி இந்த நிதிக்குழு தனது பரிந்துரைகளை வழங்கும் என்று நம்புகிறோம். 16வது நிதிக்குழு பரிந்துரைகள் அனைத்து மாநில தேவை எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யும் என நம்புவதாக தெரிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், நிதிக்குழு பரிந்துரைகள் இந்தியாவை உலகின் பொருளாதார வல்லரசு நாடாக மாற்றும் என்றார். மராட்டிய சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்ந்தது. வரும் புதன்கிழமை அங்கு ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. மராட்டியத்தில் உள்ள 288 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் புதன்கிழமை ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. இதில் காங்கிரஸ், உத்தவ் தாக்கரேயின் சிவசேனா, சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் மகா விகாஸ் அகாடி கூட்டணியில் களம் காண்கின்றன. மறுபுறம் பாஜக, ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா, அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் மகாயுதி கூட்டணியில் தேர்தலை சந்திக்கின்றன. இதற்காக பிரதமர் மோடி, ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தனர். கடந்த சில நாட்களாக அனல் பறக்க பிரச்சாரம் நடைபெற்ற நிலையில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் ஓய்ந்தது. முன்னதாக அரசியல் கட்சியினர் தீவிர இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கண்டிப்பாக மகா விகாஸ் அகாடி ஜெயிக்க வேண்டும் என்று பப்ளிக் விரும்புகிறார்கள். இந்த பர்டிகுலர் கான்ஸ்டியூன்சி, நான் ஊரன் அப்படிங்கிற கான்ஸ்டியூன்சியில் ராய்கடில் இருக்கிற இங்கே இருக்கக்கூடிய மனோகர் அப்படிங்கிறவர் சிவசேனாவோட கேண்டிடேட். அவருக்கு ரொம்ப நல்ல பெயர் இருக்கிறது. இங்கே கண்டிப்பாக மகா விகாஸ் அகாடி மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைக்கும். மராட்டியத்தில் புதன்கிழமை நடைபெறும் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இதேபோல் ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் புதன்கிழமை 2ஆம் மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான தேர்தல் பிரச்சாரமும் இன்று மாலையுடன் ஓய்ந்தது. அதிமுகவுடன் கூட்டணி என்பது முற்றிலும் தவறு என தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் என். ஆனந்த் தெரிவித்துள்ளார். அதிமுகவுடன் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகின. ஆனால் இந்த தகவல்களை மறுத்து தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெரும்பான்மை பலத்தோடு தமிழ்நாட்டில் அரசு அமைப்பதே தமிழக வெற்றிக் கழகத்தின் குறிக்கோள் என்று தெரிவித்துள்ளார். அடிப்படை ஆதாரமற்ற தகவல்களை கொண்டு அதிமுகவுடன் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி என்று வெளியான செய்தி முற்றிலும் தவறானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு மக்கள் இதுபோன்ற பொய்யான கருத்துக்களை புறக்கணிப்பார்கள் என்றும் ஆனந்த் குறிப்பிட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாட்டில் கொள்கைகள், கொள்கை எதிரி, அரசியல் எதிரி, தேர்தல் நிலைப்பாடு குறித்தும் தமது உரையில் கட்சியின் தலைவர் விஜய் தெளிவாக விளக்கியதாகவும் ஆனந்த் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி என்பது தவறான செய்தி என அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பொன்னையன், KP முனுசாமி, ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்டோர் மறுத்துள்ளனர். கூட்டணி விவகாரத்தை திரைப்பட நகைச்சுவை காட்சியோடு ஒப்பிட்டு சீமான் கடுமையாக சாடினார். அப்படி ஒரு முடிவு எடுக்கப்படவே இல்லை. அப்படி ஒரு நிகழ்வு நடக்கவே இல்லை. அது தவறான செய்தி. நாங்க எப்ப சொன்னோம் கூட்டணி விஜய் கட்சியோட வச்சுக்கிறோம்ட்டு? கூட்டணி பற்றி எதுவாக இருந்தாலும் கட்சி முடிவெடுக்கும். கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தான் முடிவெடுப்பார். அதற்கு காலம் இருக்கிறது. அந்த காலத்தை அது என்ன முடிவு என்பதை அவர் தெரிவிப்பார். விஜய் அவர் ஒரு புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கட்சி ஆரம்பிச்சதுனால மக்களை ஒரு திசை திருப்பணும், இல்லை வேற அரசியல் கட்சிகளை திசை திருப்பணும் சொல்லலாம். நாங்கள் நீண்ட காலமாக இந்த இயக்கத்தை நடத்திக்கிறோம். 52 வருஷம் ஆரம்பிச்சு 53வது வருஷத்துல இருக்கிறோம். திடீர்னு எங்களெல்லாம் சொல்லிட முடியாது. அப்படியே சொல்றது இருந்தா கூட நாங்கெல்லாம் உட்காந்து பேசி முடிவெடுத்து தான் சொல்ல முடியும். அதனால அவர் அவருடைய கருத்தை சொல்லி இருக்கிறார். அவ்வளவுதான். அதிமுக கூட்டணி எடப்பாடியார் தலைமையில், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் அருமையான கூட்டணி, வலுவான கூட்டணி, வல்லமையான கூட்டணி, தெளிவான கூட்டணி, வெல்ல போகிற கூட்டணி அமையும். அந்த முடிவுகளை எடப்பாடி எடுப்பார். அதை நீங்கள் என்னட்ட கேட்கணும், என்ன செய்யணும்? அவர் அவரோட போறாரு, இவர் இவரோட போறாரு.
அப்படின்னா இந்த காரை அன்னைக்கு அவன் வச்சுருந்தா கரகாட்டத்தில் வரல, இப்போ யார் வச்சுருக்காங்கிறதெல்லாம் அந்த நகைச்சுவையெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்க தயாராக. தென்காசி அரசு மருத்துவமனைக்கு நோயாளிகள் போன்று சென்று பிராங்க் செய்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சமூக ஊடகங்களில் வீடியோ வெளியிட்டு வருவாய் ஈட்ட திட்டமிட்டவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டதன் பின்னணி என்ன? தென்காசியில் அரசு மருத்துவமனையில் பிராங்க் வீடியோ எடுத்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிராங்க் என்ற பெயரில் பொது இடங்களில் அத்துமீறலில் ஈடுபடுவோர் இப்போது அரசு மருத்துவமனையையும் விட்டு வைக்கவில்லை. தென்காசி அரசு பொது மருத்துவமனையில் மருத்துவ பணியாளரை பிராங்க் செய்ததோடு அது தொடர்பாக வலைதளத்தில் வெளியான வீடியோ ஒன்று சர்ச்சையை ஏற்படுத்தியது. தென்காசி அரசு மருத்துவமனைக்கு செல்லும் இளைஞர்கள் அங்கு மருத்துவ அறையிலிருந்து வெளியே வரும் பணியாளரை மறித்து, அண்ணே இவருக்கு கை உடைஞ்சு போச்சு, படம் எடுக்கணும், தியேட்டர் எங்கே இருக்கு என கேட்கின்றனர். வந்திருப்பது உண்மையான நோயாளி என கருதிய பணியாளரும் பொறுப்பாக தியேட்டருக்கு வழிகாட்டுகிறார். அவரை மேலும் கடுப்பேத்தும் விதமாக, அண்ணே அந்த தியேட்டர்ல அமரன் படம் ஓடுதா, வேட்டையன் படம் ஓடுதா என கேட்க, அதனால் கோபமடைந்த பணியாளர் இளைஞர்கள் இருவரையும் விரட்டி அடிப்பது போன்ற அந்த வீடியோ உள்ளது. இந்த கையில் அடிபட்டிருக்கு, கை ஒடிஞ்சிட்டு படம் பிடிக்கும்லாம், தியேட்டர் எங்க இருக்கு, இது உள்ள போய் அங்க போகணுமோ? நேரா போயிட்டீங்கன்னா அங்கதான் இருக்கு. அண்ணே அந்த இதுல அமரன் படம் ஓடுதா இல்ல வேட்டையன் ஓடுதானே? அதன் மீது பலரும் தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் இடத்தில் அத்துமீறி நுழைந்து சமூக வலைதளங்களில் லைக்குகளை அள்ள வேண்டும் என்பதற்காக பொறுப்பற்ற முறையில் நடந்து கொண்ட இளைஞர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகம் பேர் வலியுறுத்தினர். அது குறித்து காவல்துறை உயர் அதிகாரிகள் கவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டது. சமூக வலைதளங்களில் தாங்கள் தனியாக தெரிய வேண்டும் என்பதற்காக அதிகரிக்கும் ரீல்ஸ் மோகத்தால் எதிர்மறை விளைவுகள் ஏற்படுகிறது. தென்காசி மாவட்ட இளைஞர்கள் இதுபோன்ற செயல்களில் அதிகளவில் ஈடுபடுகின்றனர். காவல்துறை, ஆசிரியர்கள், மருத்துவர்கள் என பலரையும் கிண்டல் செய்து வீடியோ எடுத்து பதிவிடுகின்றனர். இதனால் சில இடங்களில் தேவையற்ற பிரச்சனை ஏற்படுவதையும் வலைதளவாசிகள் சுட்டிக்காட்டினர். இதையடுத்து அரசு மருத்துவமனையில் பிராங்கில் ஈடுபட்ட இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன் பேரில் நடத்தப்பட்ட விசாரணையில் பிராங்கில் ஈடுபட்டவர்கள் செங்கோட்டையை சேர்ந்த 30 வயது பீர் முகமது மற்றும் 27 வயது ஷேக் முகமது என அடையாளம் காணப்பட்டனர். இதையடுத்து அவர்கள் இருவரையும் போலீசார் பிடித்து வந்து விசாரணை நடத்தினர். பின்னர் மருத்துவமனை நோயாளிகளுக்கு இடையூறாக செயல்பட்டதாகவும், வீடியோ எடுக்கும் பொழுது கேள்வி எழுப்பிய மருத்துவமனை ஊழியரை அவதூறாக பேசியதாகவும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து இருவரையும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கைதான இருவரும் செங்கோட்டை பகுதியில் ஆட்டோ ஓட்டி வருகின்றனர். ராமேஸ்வரத்தை சேர்ந்த ஆட்டோ டிரைவர்கள் இருவர் சமூக வலைதளங்களில் இதுபோல நக்கல் வீடியோக்களை பதிவு செய்து அதிக அளவு வருவாய் ஈட்டியுள்ளனர். அதேபோன்று தாங்களும் பிராங்க் வீடியோக்கள் எடுத்து வலைதளத்தில் வெளியிட்டு அதிக வருவாய் ஈட்ட வேண்டும் என்று திட்டமிட்டதாகவும், அதற்காக சில தினங்களுக்கு முன்புதான் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் கணக்குகளை தொடங்கி வீடியோ எடுக்க ஆரம்பித்ததாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளனர். அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி தென்காசி அரசு மருத்துவமனையில் ஒரு வீடியோ எடுத்திருந்தோம். அந்த வீடியோவில் வர்றது வந்து என்னுடைய சொந்தக்காரர்கள் சர்தார் தான். சர்தாரை கிண்டல் கேலி பண்ணணுங்கிற நோக்கத்தில் தான் வீடியோ எடுத்தோம். மற்றபடி நாங்கள் அரசு மருத்துவமனையில் உள்ள பணிபுரிந்த ஊழியர்களை யாரையும் காயப்படுத்த நோக்கத்தில் எடுக்கலை. அப்படி காயப்படுத்த நோக்கத்தில் எடுத்திருந்தா வந்து நாம் மிகவும் வருந்துகிறோம். நாங்கள் மேற்கொண்டு இந்த மாதிரி வீடியோக்கள் எதுவும் வராது. பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலும் அரசு மருத்துவமனை உள்ளிட்ட முக்கிய இடங்களில் இதுபோன்ற விபரீத செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்கும்படி காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். நாட்டின் வளங்கள் அனைத்தையும் தொழிலதிபர் அதானிக்கு பிரதமர் நரேந்திர மோடி தாரை வார்ப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மராட்டிய சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் நிறைவடைவதை முன்னிட்டு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மும்பையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஒரு பாதுகாப்பு பெட்டகத்தை வைத்து அது பிரதமர் நரேந்திர மோடியின் பாதுகாப்பு பெட்டகம் என்றும், அதனை திறந்து காட்டி மோடியின் பாதுகாப்பு பெட்டகத்தில் அதானிதான் பாதுகாப்பாக இருப்பதாகவும் தெரிவித்தார்.
நாட்டின் வளங்கள் அதானிக்கு தாரை வார்க்கப்படுவதாகவும் பிரதமருக்கு தேவையான ஆதரவை வழங்கிவிட்டு தனக்கு வேண்டியதை அதானி பெற்றுக்கொள்வதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்தார். एक है तो सेफ है, ये नरेंद्र मोदी जी की महाराष्ट्र सरकार की स्ट्रेटजी है. हम आपको ये दिखाना चाह रहे हैं. मुश्किल खुलता है ये देखिए, एक है तो सेफ है, देख लीजिए. और ये स्ट्रेटजी का लक्ष्य है, देखिए एक है तो सेफ है. धारावी का मैप है, ये भी दिखा दीजिए. दूसरा पोस्टर दीजिए. ये 1,00,000 करोड़ रुपए का धंधा चल रहा है. ये आप देखिए, हमारे प्रधानमंत्री जी और अदानी जी एक साथ खड़े हैं. एक हैं तो सेफ हैं और ये लक्ष्य है. மராட்டத்திற்கு வரவேண்டிய 7 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் வேறு மாநிலத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். ஆனால் மக்களின் கவனத்தை திசை திருப்பும் முயற்சியில் பாஜக ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இருளும் இயற்கையும் நிறைந்த பேய் கிராமத்தில் ஒரே நபராக வசிக்கும் 80 வயது மூதாட்டி திரைப்படங்களில் நடிக்க மறுப்பு தெரிவித்த காரணம் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்துவதாக அமைந்தது. எப்போது வெளிச்சம் ஒளிரும் இருள் சூழும் என்று கணிக்க முடியாததுதான் உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள காட்திட் கிராமம். மலை கிராமமான இங்கு பேய் அச்சத்தால் அனைத்து வீடுகளும் காலியான நிலையில் 80 வயதான ஹிராதேவி என்ற மூதாட்டி மட்டும் கிராமத்தின் அடையாளமாக தனியாக வசிக்கிறார். மலையோடு இவரது காதல் மற்றும் இழப்பை விவரிக்கும் வகையில் பிரபல எழுத்தாளரான வினோத் கப்ரி பைரி என்ற திரைப்படத்தை எடுத்துள்ளார். ஒரு மலை கிராமத்தில் நடக்கும் உண்மை கதையை அடிப்படையாக கொண்டு இந்த படத்தில் நடிக்க ஹிராதேவியை படக்குழு அணுகிய போது தனக்கு ஒரே துணையான எருமை மாட்டை தனியாக விட்டுவிட்டு செல்வது குறித்து முதலில் அவர் தமது கவலையை வெளிப்படுத்தினார். இருப்பினும் படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்ட அவர் இயற்கையோடு தமது வாழ்வியலை துல்லியமாக பதிவு செய்தார். அதே பகுதியை சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரரான பதம் சிங் நாயகனாக தோன்றியுள்ளார். இந்த திரைப்படம் எஸ்டோனியன் நாட்டில் நடைபெறும் தாலின் பிளாக் நைட்ஸ் சர்வதேச திரைப்பட விழாவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதும் அதில் பங்கேற்க கேட்டபோது ஹிராதேவி மீண்டும் தயக்கம் தெரிவித்தார். தமது எருமை மாட்டை விட்டுவிட்டு செல்வதுதான் இங்கும் முதன்மை காரணமாக அவர் கூறியது இயக்குநருக்கு வியப்பை உண்டாக்கியது. பின்னர் ஹிராதேவியின் மகன் மற்றும் மகள் எருமை மாட்டை பராமரித்துக் கொள்வதாக ஒப்புக்கொண்ட பிறகு தாலின் பிளாக் நைட்ஸ் திரைப்பட விழாவிற்கு பங்கேற்க சென்றார். சென்னையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் 100க்கும் மேற்பட்ட பேருந்து நிறுத்தங்கள் விரைவில் இடமாற்றம் செய்யப்பட உள்ளன. சென்னையில் மாநகர பேருந்துகளால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதையும் மாநகர பேருந்துகள் நெரிசலில் சிக்குவதை தவிர்க்கவும் பேருந்து நிறுத்தங்களை இடம் மாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளது. சிக்னல்கள் மற்றும் மேம்பாலங்கள் சாலையுடன் இணையும் பகுதிக்கு அருகிலேயே உள்ள நிறுத்தங்களில் பேருந்துகள் நின்று செல்வதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் குறிப்பிட்ட அந்த பகுதிகளில் உள்ள பேருந்து நிறுத்தங்களை 100 மீட்டர் முன்பாகவோ அல்லது பின்பாகவோ அமையும் வகையில் இடமாற்றம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக பாரிமுனை முகப்பேர் வடபழனி தரமணி வழித்தடங்களில் ஆய்வு செய்து அதன் அறிக்கையை பெருநகர மாநகராட்சியிடம் மாநகர போக்குவரத்து கழகம் சமர்ப்பித்துள்ளது. இதற்கு பெருநகர மாநகராட்சி ஒப்புதல் அளிக்கும் பட்சத்தில் மற்ற வழித்தடங்களிலும் ஆய்வு செய்து 100க்கும் மேற்பட்ட பேருந்து நிறுத்தங்கள் இடமாற்றம் செய்யப்பட உள்ளது. சென்னையில் பல இடங்களில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக பேருந்து நிறுத்தங்கள் இடமாற்றம் செய்யப்படாமல் உள்ளது குறிப்பிடத்தக்கது. செவித்திறன் இழந்த மற்றும் கேட்கும் திறன் பாதிக்கப்பட்ட ஏழை குழந்தைகளுக்கு இலவச அறுவை சிகிச்சை செய்வதற்காக சன் டிவி குழுமம் 1 கோடி ரூபாய் நிதி உதவி அளித்துள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறன் நினைவாக ஏழை எளியோரின் கல்வி, மருத்துவ சிகிச்சை, சமூக மேம்பாடு உள்ளிட்ட நலத்திட்டங்களுக்காக சன் ஃபவுண்டேஷன் மற்றும் சன் டிவி பல்வேறு அமைப்புகளுக்கு நிதி உதவி வழங்கி வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக ஏழை குழந்தைகளுக்கு இலவச அறுவை சிகிச்சை செய்வதற்காக மெட்ராஸ் காது மூக்கு தொண்டை ஆராய்ச்சி மருத்துவமனைக்கு சன் டிவி 1 கோடி ரூபாய் நிதி உதவி அளித்துள்ளது. இதற்கான காசோலையை மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் மோகன் காமேஸ்வரனிடம் சன் டிவி குழுமம் சார்பில் திருமதி மல்லிகா மாறன், திருமதி காவேரி கலாநிதி மாறன் ஆகியோர் வழங்கினர். இந்த நிதியின் மூலம் பிறவியிலேயே செவித்திறன் இழந்த மற்றும் கேட்கும் திறன் பாதிக்கப்பட்ட 11 ஏழை குழந்தைகளுக்கு காக்லியர் இம்ப்ளான்ட், ஆடிட்டரி பிரெயின் ஸ்டெம் இம்ப்ளான்ட்,
போன் பிரிட்ஜ் இம்ப்ளான்ட் உள்ளிட்ட நவீன அறுவை சிகிச்சைகள் இலவசமாக மேற்கொள்ளப்படும் என்று மெட்ராஸ் காது மூக்கு தொண்டை ஆராய்ச்சி மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் மோகன் காமேஸ்வரன் தெரிவித்தார். காக்லியர் இம்ப்ளான்டேஷன், அதே போல் போன் பிரிட்ஜ், ஆடிட்டரி பிரெயின் ஸ்டெம் இம்ப்ளான்ட், இந்த டெக்னாலஜி மூலமாக பிறவிலேயே முழுமையாக காது கேட்காத ஒரு குழந்தை கூட இன்றைக்கி காது கேட்க வச்சு, வெறும் காது கேட்க மாத்திரம் வச்சில்ல, அவங்கள நார்மலாக பேச வச்சு இயல்பாக ஒரு நார்மல் லைஃப் அவங்களால ஆக முடியும். பல ஏழை குடும்பங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு உதவி, ரிலீஃப். அதுக்காக நான் எங்களுடைய மெட்ராஸ் சிஇடி ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சார்பாக நான் சன் டிவி குழுமத்துக்கு நான் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏழை எளியோருக்கு கல்வி, அடிப்படை கட்டமைப்புகள் மற்றும் கற்றல் சூழலை மேம்படுத்துதல், தரமான இலவச சிகிச்சை, மகளிர் மற்றும் இளைஞர் நலன், கிராமப்புற மேம்பாடு உள்ளிட்ட நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்காக சன் டிவியும் சன் ஃபவுண்டேஷனும் தொடர்ந்து நிதி உதவி அளித்து வருவது குறிப்பிடத்தக்கது. திருப்பதி தேவஸ்தானத்தில் பணியாற்றும் இந்து மதம் அல்லாத வேற்று மதத்தினரை வேறு அரசு பணிகளுக்கு மாற்ற தேவஸ்தான நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. திருப்பதி தேவஸ்தானத்தின் அறங்காவலர் குழு கூட்டம் அதன் தலைவர் PR நாயுடு தலைமையில் திருமலையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேவஸ்தானத்தில் இந்து மதம் அல்லாத வேற்று மதத்தினரும் பணியாற்றி வருவதாக கூறினார். அவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி விருப்ப ஓய்வு அளிப்பதோ அல்லது வேறு ஏதாவது துறை அரசு பணிக்கு மாற்றவோ முடிவு செய்யப்பட்டுள்ளதாக PR நாயுடு தெரிவித்தார். பல்வேறு மாநில சுற்றுலாத்துறைக்கு தினமும் தரிசன டிக்கெட் ஒதுக்கப்படுவதில் முறைகேடு நடந்திருப்பது விசாரணையில் உறுதி செய்யப்பட்டதாகவும் இதனால் அந்த நடைமுறை ரத்து செய்யப்படுவதாகவும் அறங்காவலர் குழு தலைவர் அறிவித்தார். இனி மாதந்தோறும் முதல் செவ்வாய்க்கிழமை தினத்தன்று உள்ளூர் மக்களுக்கு குறிப்பிட்ட அளவில் தரிசன டிக்கெட் விநியோகம் செய்யப்படும் என்றும் கூறினார். லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் நெய்யின் தரத்தை உயர்த்த நிபுணர்கள் கமிட்டி அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் PR நாயுடு தெரிவித்தார். இனி முக்கிய நிகழ்வுகளை ஒரு நிமிட செய்திகளாக காண்போம். சபரிமலைக்கு திட்டமிட்ட பயணத்தை மேற்கொண்டு எந்தவித இடையூறும் இன்றி பக்தர்கள் தரிசனம் செய்ய உதவும் வகையில் சுவாமி சாட்போட் என்ற வாட்ஸ்அப் சேவையை கேரள அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் எண் மூலம் பக்தர்கள் தங்களது ஸ்மார்ட் போனில் ஹாய் என்று மெசேஜ் செய்தால் அதில் வரும் 6 மொழிகளில் தங்களது விருப்ப மொழியை தேர்வு செய்யலாம். அதன் பிறகு கோவில் சேவைகள், அவசர நிலை புகார் மற்றும் விசாரணை ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்து பக்தர்கள் தங்கள் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண முடியும் வகையில் சேவை அமைக்கப்பட்டுள்ளது. நிகழ்கால தகவல்கள், வழிகாட்டுதல்கள், அவசர நிலை மட்டுமின்றி கோயில் திறக்கும் நேரம், பூஜை நேரங்கள் உள்ளிட்ட பக்தர்களின் வசதிக்காக மேம்படுத்தப்பட்டுள்ளது. பக்தர்கள் இருக்கும் இடத்திற்கு அருகில் உள்ள கோயில்களின் விவரங்கள், ரயில் நிலையம், பேருந்து நிலையம் உள்ளிட்ட தகவல்களும் வழங்கப்படுகிறது. விபத்துகள் நிகழ்ந்தால் மையப்படுத்தப்பட்ட போலீஸ், தீயணைப்பு படை, மருத்துவம் உள்ளிட்டவற்றை எளிதில் அணுகவும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி டி. கிருஷ்ணகுமாரை மணிப்பூர் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்க கொலீஜியம் பரிந்துரை செய்துள்ளது. வடகிழக்கு மாநிலமான மணிப்பூர் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக உள்ள சித்தார்த் மிருதுள் வரும் 21ஆம் தேதியுடன் ஓய்வு பெறவுள்ளார். இதனால் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி டி. கிருஷ்ணகுமார் மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற கொலீஜியம் பரிந்துரை செய்துள்ளது. 2016 ஆண்டு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக பொறுப்பேற்ற டி. கிருஷ்ணகுமார் அடுத்த ஆண்டு மே 21ஆம் தேதியுடன் ஓய்வு பெறுகிறார். தெலுங்கு மொழி பேசும் மக்களை சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய வழக்கில் சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்ட நடிகை கஸ்தூரி ஜாமீன் கோரி சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். ஹைதராபாத்தில் தலைமறைவாக இருந்த அவரை போலீசார் கைது செய்து நீதிபதி முன்பு ஆஜர்படுத்திய நிலையில் வரும் 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடிகை கஸ்தூரி புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். ஞாயிற்றுக்கிழமை என்பதால் புழல் சிறையில் பிரியாணி சமைக்கப்பட்டு இருந்ததாகவும் ஆனால் அதனை நடிகை கஸ்தூரி சாப்பிடவில்லை எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து இன்றும் சிறையில் வழங்கப்படும் உணவை அவர் சரியாக சாப்பிடவில்லை என்றும் தூக்கமின்றி தவித்ததாகவும் சிறைத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதனிடையே சிறைக்குள் முதல் வகுப்பு கோரி நடிகை கஸ்தூரி நீதிமன்றத்தை நாட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது தாக்கல் செய்துள்ள ஜாமீன் மனு விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது.
மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக நிலம் கையகப்படுத்தும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து சின்ன உடைப்பு கிராமத்தில் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் கிராம மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விமான நிலைய விரிவாக்கத்திற்கு இடத்தை காலி செய்ய 6 நாட்கள் அவகாசம் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் மாநகராட்சி பகுதியிலேயே மீள் குடியேற்றத்திற்கு நிலம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாநகராட்சி பகுதியில் 2 சென்ட் இடம், மீள்குடி அமர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தும் கிராம மக்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்தும் பணிக்கு தடை கோரி கிராம மக்கள் உயர்நீதிமன்றத்தையும் நாட உள்ளனர். ஹைதராபாத்தில் கலப்படம் நிறைந்த இஞ்சி பூண்டு விழுதை தயாரித்த 8 பேரை போலீசார் கைது செய்தனர். ஓல் பவன்பள்ளி பகுதியில் உள்ள ராஜராஜேஸ்வரி நகரில் இயங்கி வரும் தனியார் இஞ்சி பூண்டு விழுது தயாரிக்கும் நிறுவனத்தில் உணவுத்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அப்போது கலப்படத்துடனும் சுகாதாரமற்ற முறையிலும் இஞ்சி பூண்டு விழுது தயாரிக்கப்பட்டு இருந்தது தெரிய வந்தது. மேலும் பிளாஸ்டிக் பாத்திரத்தில் நாள் கணக்கில் வைத்து கெட்டுப்போன நிலையில் கிடந்த இஞ்சி பூண்டு விழுதை விற்பனைக்காக வைத்து இருந்ததையும் அதிகாரிகள் கண்டறிந்தனர். அதனைத் தொடர்ந்து 1500 கிலோ இஞ்சி பூண்டு விழுது, 55 கிலோ சிட்ரிக் ஆசிட் மற்றும் தயாரிப்பு உபகரணங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். அந்நிறுவனத்தில் பணியாற்றிய 8 பேரையும் போலீசார் கைது செய்தனர். தலைமறைவாக உள்ள நிறுவன உரிமையாளர் முகமது ஷகீல் அகமதுவை போலீசார் தேடி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.